ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிசிடிவி கேமராஸ் ஃபார் ஆஃபீஸ் அண்ட் ரெசிடென்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்னென்ன டாபிக் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வை சிசிடிவி கேமரா இஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் 9 மோஸ்ட் பாப்புலர் டைப்ஸ் ஆஃப் சிசிடிவி கேமராஸ் அண்ட் தர் யூசஸ், அடுத்தது என்னென்ன ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும் பிஃபோர் சூசிங் சிசிடிவி கேமராஸ். அதே மாதிரி சிசிடிவி கேமரா வந்து எது ஆஃபீஸ்க்கும் இல்லை ஹோமுக்கும் வந்து பெஸ்ட் சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வை சிசிடிவி கேமரா இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சிசிடிவின்றது க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன், ஓகேங்களா. ஸோ இந்த சிசிடிவி கேமரா டெக்னாலஜி இஸ் இன்க்ரீசிங்லி பிகமிங் பாப்புலர் டியூ டு இட்ஸ் அபிலிட்டி டு ப்ரிவென்ட், டிடெக்ட் அண்ட் டாக்குமெண்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் otherwise known as security cameras. These devices help to reduce crimes. Aside from its ability to help protect your premises, a CCTV system also offers a variety of features and benefits. This is why surveillance cameras installation is growing fastly. ஓகேங்களா. ஸோ இந்த சிசிடிவி கேமரா டெக்னாலஜி வந்து ஏன் பாப்புலர் ஆகுது அப்படின்னா, இது வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் டிடெக்ட் பண்ணுறதுக்கும், அதுவும் இல்லை டாக்குமெண்டேஷனுக்காகவும் ரெக்கார்டு பர்பஸ்க்காகவும் இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது அதர்வைஸ் சிம்பிளாக எப்படி சொல்லலாம், செக்யூரிட்டி கேமராஸ்ன்னு சொல்லலாம். கிரைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேமராவை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம சிம்பிளாகவே சொல்லலாம், ஓகேங்களா. இந்த சிசிடிவி சிஸ்டத்தால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. காரணம் என்னென்னா நிறைய ஃபீச்சர்ஸோட இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த சர்வைலன்ஸ் கேமராஸ் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகின்னு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில், ஓகே. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த 9 மோஸ்ட் பாப்புலர் டைப்ஸ் ஆஃப் சிசிடிவி கேமராஸ் அவைலபிள் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாப்புலர் டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா டூம் கேமராஸ் தான். ரெண்டாவது புல்லட் கேமராஸ், மூணாவது சி மவுண்ட் கேமராஸு, நாலாவது பிடி செட், அதாவது பேன் டில்ட் அண்ட் ஜூம் தான் பிடி செட்னு சொல்கிறாங்க அந்த கேமராஸ். அப்புறம் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா டே நைட் கேமராஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆறாவதாக தெர்மல் இல்லைனா இன்ஃப்ராரெட்னு சொல்லுவாங்க, நைட் விஷனுக்காக யூஸ் பண்ணுற கேமராஸு. அப்புறம் நெட்வொர்க் ஐபி கேமராஸ் இருக்குது, வயர்லெஸ் கேமராஸ் இருக்குது, அப்புறம் ஹை டெஃபினிஷன் கேமராஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மோஸ்ட் பாப்புலர் டைப் கேமரா எதுன்னு பார்த்தீங்கன்னா டூம் கேமரா தாங்க. இந்த டூம் கேமராஸ் ஆர் ஸோ கால்ட் பிகாஸ் தே ஆர் ஷேப் லைக் எ டூம், ஏ ஷேப் தட் deters vandalism. The doom casing makes it confusing for criminals to see which direction the camera is pointing. This creates uncertainty for potential thieves. இந்த டூம் கேமரான்னு ஏன் பேர் வந்ததுன்னா, டூம் ஷேப்பில் இருக்கிறதால வந்து இந்த பேர் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த கேமரா வந்து ஏன் ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிமினல்ஸு திருடன் நினைக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் திருடத்துக்கு முன்னாடி. ஏன்னா அந்த கேமரா எந்த பக்கம் பின் பாயிண்ட் பண்ணின்னு இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேமரா, ஓகேங்களா. இதில் மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். இது வந்து இன்டோருக்கும் சூட்டபுளாக இருக்கும், அவுட்டோருக்கும் சூட்டபுளாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா இது 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணணும் இந்த கேமரா. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலரு. ஸோ இது எங்கெல்லாம் ஐடியல் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்க்கெலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேமரா. ஸோ அடுத்த கேமரா பார்த்தீங்கன்னா புல்லட் கேமராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிபிக்கல் அவுட்டோர் கேமரா டிசைன் டு வித்ஸ்டாண்ட் ஹார்ஷ் வெதர் கண்டிஷன்ஸ். இட் ஹாஸ் எ சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அண்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் observing long distances. Most bullet cameras equipped with infrared night vision lenses. This features allows the device to record even in very low light conditions. It also requires regular maintenance as the camera joints loosen due to constant movement. இந்த புல்லட் கேமரா பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் போடுறதுக்காகவே டிசைன் பண்ண ஒரு கேமரா. ஏன்னா வெதர் கண்டிஷன்லாம் ஹார்ஷாக இருந்தால் கூட இது தாங்கக்கூடிய டைப், ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சிலிண்ட்ரிக்கல் டைப் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஓகேங்களா. கேபிள் ஆஃப் அப்சர்விங் லாங் டிஸ்டன்ஸ், தூரமாக இருக்கிறது கூட இது வந்து அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இது கெப்பாசிட்டியோட டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் நைட் விஷன் லென்சஸ் இருக்கும் இதில், ஓகேங்களா. இதில் வந்து அது முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ், புல்லட் கேமராவில் இன்ஃப்ராரெட் நைட் விஷன் லென்சஸ் இருக்கும். அதனால் இது என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து லைட்டிங் வந்து கம்மியாக இருந்தால் கூட இது வந்து ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு இதுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் என்ன ஒன்று, இது ரெகுலராக நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்காங்க. முக்கியமாக இந்த கேமரா ஜாயின்ஸ்லாம் வந்து அடிக்கடி லூஸ் ஆகும். மூமெண்ட் அடிக்கடி நடக்கிறதால ரெகுலராக கான்ஸ்டண்ட்டாக நடந்துன்னு இருக்குல்ல மூமெண்ட்டு, கேமரா மூவ் ஆகினே இருக்கும். அதனால் அந்த கேமரா ஜாயின்ஸ் வந்து லூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் செக் பண்ணிக்கணும் நீங்கள் அதை மட்டும். ஸோ இதில் மெயின் பெனிஃபிட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி விசிபிள், ஸோ ஆக்ட்ஸ் எ டெட்டரண்ட் டு கிரிமினல்ஸ்.
resistance to dirt in challenging environments, provides surveillance over long distances. Casing also protects against glare and rain. ஸோ இதில் மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ்லாம் வந்து யோசிப்பாங்க, இது ஹைலி விசிபிளாக தெரியுது இல்லை, அதனால் வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க திருடுறதுக்கு முன்னாடி. ரெண்டாவது வந்து ஒரு சேலஞ்சிங்கான என்வரன்மெண்ட் கண்டிஷன், ரொம்ப மோசமான ஒரு டஸ்ட் இருக்கிற ஏரியா இருந்தால் கூட இது வந்து தாங்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இது. ஓகேங்களா, அந்த அளவுக்கு போய் டஸ்ட் போய் உள்ளே போய் உட்காராது. ஓகே, அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங் டிஸ்டன்ஸை வந்து இது கவர் பண்ணுற மானிட்டர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கேசிங் வந்து ரெயின், அந்த மழை காலத்துலேயும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கரெக்டான ஒரு டிசைனாக இருக்கும் இது. ஓகே, ஸோ இதனுடைய ஐடியல் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லட் கேமராஸ் கேன் பி யூஸ் டு குட் எஃபெக்ட் இன் ஏ ரேஞ்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் சச் அஸ் மேனுஃபேக்சரிங், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபார்மிங். ஸோ இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மிங் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் ப்ராப்பர்ட்டியை வந்து மேனேஜ் பண்ணுற மெயின்டெனன்ஸ் டீமுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி மவுண்ட் கேமராஸ்ங்க. தீஸ் கேமராஸ் ஆர் தி ஐடியல் ஆப்ஷன் ஃபார் தோஸ் விஷ் டு adapt the field of vision. They are equipped with detachable lenses that can be switched around to monitor varying distances. Like bullet cameras, it acts as a visible deterrent to criminal activity. ஸோ இந்த சி மவுண்ட் கேமராஸ் வந்து ஒரு ஐடியல் ஆப்ஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் இருக்குல்ல, அதை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இதில் வந்து டிட்டாச்சபிள் லென்சஸ் இருக்குங்க. ஸோ இது இருக்கிறதால நம்ம வந்து ஈஸியாக வந்து மானிட்டர் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வேரி பண்ணி மானிட்டர் பண்ண முடியும். இது ரொம்ப விசிபிளாக தெரியறதால புல்லட் கேமரா மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து ஒரு யோசிச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் மெயின் பெனிஃபிட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் லென்சஸ் கேன் பி ஃபிட்டட் டு தி கேமரா டு எக்ஸ்டெண்ட் இட்ஸ் ரேஞ்ச் பிஹைண்ட் 40 feet, highly visible appearance that deters criminals, strong camera casing can be added to protect the camera in cold environments, weatherproof housing makes it ideal for outdoor use. ஸோ இதில் வந்து மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் லென்சஸ் வந்து இதில் ஃபிட் பண்ண முடியும் இந்த கேமராவில். அதாவது 40 feet 40 அடி தூரம் இருந்தால் கூட இது வந்து மானிட்டர் பண்ணுற அளவுக்கு இந்த லென்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைலி விசிபிளாக தெரியும். ஸோ கிரிமினல்ஸ் யோசிப்பாங்க இல்லையா, அதுக்காக இது வந்து நல்ல ஒரு அந்த டைப் இது மெயின் பெனிஃபிட்னு சொல்லலாம் இதுவும். அதேமாரி கேமரா கேசிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கோல்டான ஒரு என்வரன்மெண்ட் கண்டிஷனில் கூட இது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த வெதர் ப்ரூஃபிங் ஹவுசிங் வந்து அவுட்டோர் யூஸ்க்கு வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு ஐடியலான ஆப்ஷன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐடியல் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஃபார் அப்சர்விங் எ ஸ்ட்ரெச் ஆஃப் ரோட் ஆன் தி அப்ரோச் டு யர் ப்ரிமிசஸ். It is therefore popular in the utilities, logistic industries and also in food and manufacturing industries due to cameras reliability in the extreme temperatures. ஸோ இந்த கேமரா வந்து உங்கள் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இல்லை வந்து ப்ரெமிசஸ், ஆஃபீஸ் ப்ரெமிசஸில் வந்து இது போட்டிங்கன்னா, இந்த என்ட்ரி இருக்கிற ஏரியா வந்து ஃபுல்லாக எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அது இது கவர் பண்ணுறதுக்கான சூட்டபிளான லென்சஸ் இருக்கிறதால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு. இது மேக்ஸிமம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், யூட்டிலிட்டிஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, காரணம் என்னன்னா, இது எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்லேயும் வந்து இது வந்து கேமரா வந்து ரிலையபிளாக ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு டிசைனால். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற கேமரா வந்து PTZ கேமராங்க. PTZன்றது பேனு டில்ட்டு ஜூம். ஓகேங்களா, வித் திஸ் கேமரா we can have complete control over what is needed to be recorded. At the touch of a button, the camera lens can pan left and right, tilt up and down or zoom in and out. ஓகேங்களா, இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா, பர்டிகுலர் ஏரியா வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே மானிட்டர் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோலாக எடுத்துன்னு வர முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு இது வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் ஒரு பட்டனை வந்து நீங்கள் சாதாரணமாக டச் பண்ணால் போதும், கேமராவோட லென்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இல்லை ரைட்டில் திரும்பும், அப்பு போகும், டவுன் போகும், இல்லை ஜூம் பண்ணலாம், இன் அண்ட் அவுட்டும் பண்ணலாம் ஜூம். ஓகேங்களா, ஸோ அந்தளவுக்கு இதில் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதனால் அந்த மெயின் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்கல் ஜூம் ஆன் தீஸ் கேமராஸ் மீன்ஸ் யூ கேன் ஃபோக்கஸ் க்ளோஸ்லி இன் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ். அப்புறம் பேன் அண்ட் டில்ட் ஃபீச்சர் ப்ரொவைட்ஸ் 360 degree ஃபீல்ட் ஆஃப் விஷன். அப்புறம் இமேஜ் ரெசல்யூஷன் வந்து யூஸ்வலி பெர்ஃபெக்ட், ஸோ ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் கேன் பி நோட்டபிள். Security team have full control of recording, who is monitoring a live video feed on site and can react to live situations. ஸோ இந்த மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆப்டிக்கல் ஜூம் இருக்கிறதால ஒரு ஆப்ஜெக்டை இல்லைனா வந்து ஒரு சப்ஜெக்டை எதை நீங்கள் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது வந்து ஃபோக்கஸ் வந்து கிளியராக பண்ண முடியும், ரொம்ப க்ளோஸாக பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
அப்புறம் இந்த பேன் அண்ட் டில்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதால இதில் வந்து 360 டிகிரியும் எல்லா பக்கமும் இது வந்து ஈஸியாக வந்து நம்ம பார்க்க முடியும், மானிட்டர் பண்ண முடியும். ரெசல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸ் அதையும் வந்து ஈஸியாக வந்து நோட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால செக்யூரிட்டி டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெக்கார்டிங்கோட ஃபுல் கண்ட்ரோல் வச்சுன்னு பார்க்க முடியும். ஓகேங்களா, அதாவது லைவாக வந்து இதை வந்து பார்க்க முடியும் செக்யூரிட்டி டீமால். ஸோ ஈஸியாக வந்து ஏதாவது அப்நார்மலிட்டி இருக்கான்னு ஈஸியாக இதில் வாட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதான் இதில் மெயின் பெனிஃபிட். ஸோ ஐடியல் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி பெஸ்ட் சிசிடிவி கேமரா ஃபார் ரிமோட் வியூவிங் அண்ட் பாப்புலர் இன் லார்ஜ் ரீட்டைல் என்வரன்மெண்ட்ஸ். This camera can be programmed to pan to a particular entry or exit point when it detects movement. Camera can cover a much larger area and do the same job of several static cameras. ஸோ இந்த சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா ரிமோட் வியூவிங்க்கு வந்து பெஸ்ட் கேமராங்க. இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் ரீட்டைல் என்வரன்மெண்ட்ஸில் வந்து இது பாப்புலராக யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேமரா வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ இது பண்ணிட்டா நீங்கள் பர்டிகுலர் என்ட்ரி எக்ஸிட் ஏரியா வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும், அந்த மூமெண்ட் வாட்ச் பண்ணணும்னா அது வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா லார்ஜர் ஏரியா வந்து இது கவர் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேமராஸை வந்து 4-5 கேமரா செய்கிற வேலையை இந்த ஒரே கேமரா வந்து செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா டே நைட் சிசிடிவி கேமரா. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி டிசைன் டு ஆப்ரேட் எஃபெக்டிவ்லி இன் எனி கைண்ட் ஆஃப் என்வரன்மெண்ட். During both daytime and nighttime, they will record clear video images which will not be affected by different light conditions. This can be achieved through their extra sensitive imaging chips. ஓகேங்களா, இந்த டே நைட் கேமரா பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் என்வரன்மெண்ட்டாக இருந்தாலும் இது வந்து எஃபெக்டிவாக ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா டே டைமாக இருந்தாலும் நைட் டைமாக இருந்தாலும் வீடியோ இமேஜஸ் வந்து கிளியராக ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு இதனுடைய கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது லைட் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் ஓகேங்களா, ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட இது வந்து எஃபெக்ட் ஆகாது. ஓகே, இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சென்சிட்டிவ் இமேஜிங் சிப்ஸ் இருக்கிறதால உங்களால் இது மாதிரி எந்த லைட்டிங் கண்டிஷனாலையும் இது வந்து கிளியராக வீடியோ இமேஜஸை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் கண்டிஷன் லோவாக இருந்தால் கூட கிளியராக ரெக்கார்ட் பண்ண முடியும். ரெண்டாவது இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லையும் ரெக்கார்ட் ஆகும், கலராகவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து டைரெக்டாக சன்லைட் விழுது, ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, புவர் லைட்டிங் இருக்குன்னா கூட இது ஈஸியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி இதனுடைய கேசிங் வந்து உங்களுக்கு அவுட் சைடில் சர்வேலன்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு இதில் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் ஐடியல் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் இமேஜிங் ஆஃப் போத் டே அண்ட் நைட் இமேஜிங் மோட்ஸ் மேக்ஸ் திஸ் ஒன் கேமரா டைப் யூனிக். Ideal for business premises that require round-the-clock CCTV monitoring in an outdoor environment with varying lighting conditions. மற்ற கேமரா கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் இமேஜிங் இருக்கிறதால இது டே நைட் மோடில் இது ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு யூனிக்கான ஒரு கேமரா. இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் என்வரன்மெண்ட்டில் இது வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ணலாம். காரணம் என்ன, லைட்டிங் கண்டிஷன் வேரி ஆச்சுன்னா கூட இது பெஸ்ட் ஐடியல் ஆப்ஷன். ஓகே, அடுத்த கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் இல்லைனா நைட் விஷன் சிசிடிவி கேமராஸ்ன்னு சொல்லுவாங்க. These cameras are designed to operate optimally in pitch black condition which can be achieved by using infrared technology. Infrared models are more expensive than day-night cameras and this option is chosen where night recording is vital to their businesses. இந்த இன்ஃப்ராரெட் நைட் விஷன் கேமராஸ் பார்த்தீங்கன்னா இருட்டில் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். நைட் கண்டிஷனாக இருந்தால் கூட இது வந்து ஈஸியாக வந்து மானிட்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, காரணம் என்ன, இதனுடைய டெக்னாலஜி வந்து இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி. ஸோ இந்த இன்ஃப்ராரெட் கேமராஸ் பார்த்தீங்கன்னா டே நைட் கேமராஸை விட இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ இது வந்து எங்கே சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ரெக்கார்டிங் எங்கே ரொம்ப தேவைப்படுது, முக்கியமான அவங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இடத்துல நைட்டில் ரொம்ப பார்க்கணும் அப்படின்னு மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் எல்இடிஸ் அலோவ் கிளியர் ரெக்கார்டிங் ஈவன் இன் பிச் பிளாக் என்வரன்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராரெட் கட் ஃபில்டர் ஆக்டிவேட்ஸ் இன் தி டே டைம் ஃபார் கிளியர் இமேஜஸ் இன் லைட்டர் கண்டிஷன்ஸ், can capture images even in the presence of fog, dust or smoke, records color imagery in daytime and black and white at night. ஸோ இதில் மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான இருக்கிற ஒரு என்வரன்மெண்ட்டில் கூட இது இன்ஃப்ராரெட் எல்இடி மூலிமா கிளியராக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகே, அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து இன்ஃப்ராரெட் கட் ஃபில்டர் இருக்குது. ஓகேங்களா, டே டைமில் இது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து லைட்டர் கண்டிஷனில் கூட வந்து கிளியர் இமேஜை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்டு, ஃபாகு, ஸ்மோக் இருக்கிற ஏரியாவில் கூட இது வந்து இமேஜ் வந்து கிளியராக வந்து கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, டே டைமில் பார்த்தீங்கன்னா கலர் இமேஜஸை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும், நைட்டில் கூட பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து இது ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ
ஸோ இதனுடைய ஐடியல் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் தி பெஸ்ட் சிசிடிவி கேமரா ஃபார் நைட் விஷன் ஃபங்க்ஷனாலிட்டி. ஐடியல் சாய்ஸ் who need ultra reliable recording in complete darkness, for example bank, farms and manufacturing plants. ஸோ இந்த கேமரா வந்து எங்கே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து நைட் விஷன் தேவைப்படுது, அதாவது டார்க்காக இருக்கிற ஏரியாவில் மானிட்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கேமரா வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? முக்கியமாக எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் இருக்கிற இடத்துல, அப்புறம் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸு, ஃபார்மிங் ஏரியா, இது மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்த கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இல்லைனா ஐபி கேமராஸ்ன்னு சொல்லுவாங்க. தீஸ் கேமராஸ் ஷேர் லைவ் footage across the internet, so images can be easily accessed from anywhere on the globe. The bandwidth of the video is compressed in order to make the online feed reliable. Archive footage is stored on the network video recorders or on secure software for later access. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா லைவ் ஃபுட்டேஜை வந்து ஷேர் பண்ண முடியும் இன்டர்நெட்டில். அதனால் வந்து இமேஜஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் எங்கே இருந்தாலும், அதாவது எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இது வந்து பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவோட பேண்ட்வித் வந்து கம்ப்ரஸ் பண்ணி இருக்கிறதால இது வந்து ஈஸியாக வந்து ஆன்லைனில் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ரிலையபிளான ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஆர்ச்சிவ் ஃபுட்டேஜ் வந்து இது வந்து நெட்வொர்க் வீடியோவில் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது NVR சொல்லுவாங்க, நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டரில் வந்து இந்த ஆர்ச்சிவ் ஃபுட்டேஜை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஆர்ச்சிவ் ஃபுட்டேஜை வந்து இது நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டரில் வந்து இது ஸ்டோர் பண்ண முடியும். இல்லைனா ஒரு செக்யூர் சாஃப்ட்வேரும் இருக்குது, பின்னாடி லேட்டராக நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்க்கறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதில் மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டேஜ் கேன் பி வியூட் ஆன்லைன் ஃப்ரம் எனிவேர் இன் தி வேர்ல்டு. ஈஸிலி ஆக்சசபிள் ஆர்ச்சிவ் ஃபுட்டேஜ், ஈஸி செட்டப் as coaxial cables and computer stations are not required, low maintenance. இதில் மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஆன்லைனில் இதனுடைய வீடியோ ஃபுட்டேஜை நீங்கள் வியூ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஆர்ச்சிவ் ஃபுட்டேஜாக இருக்கிறதால ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுக்கு கம்ப்யூட்டர் ஸ்டேஷனோ கோஆக்சியல் கேபிள் செட்டப்போ தேவைப்படாது. இதுக்கு மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இது பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஐடியலான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணினே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க பிஸ்னஸ்க்காக. ஸோ சைட்டில் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு ஐடியலான சாய்ஸு. ஏன்னா ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் வந்து வியூ பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு பிசி தேவைப்படாது. சாதாரண ஒரு லேப்டாப்பு, மொபைல் ஃபோனில் கூட இது வந்து யூஸ் பண்ணலாம், பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் சிசிடிவி கேமராஸுங்க. இந்த வயர்லெஸ் சிசிடிவி கேமராஸ் were created to minimize installation time. They also make the appearance of the camera perfect, which may be important factor for locations such as churches, museums or stately homes. அதாவது இந்த சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டைமை வந்து குறைச்சிடுங்க. ஏன்னா வயர்லெஸ்ன்றதால வயரிங் பண்ணுற வேலைலாம் கிடையாது இல்லையா? அதனால் இன்ஸ்டாலேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாத இது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக, அப்பியரன்ஸ் வந்து நீட்டாக தெரியும். ஏன்னா வயரிங்லாம் எதுவும் போகாமல் தொங்கின்னு இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும் அப்பியரன்ஸ். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சஸ், மியூசியம் இது மாதிரி இடத்துல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போடுறதால. ஸோ மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியர் டு இன்ஸ்டால் தென் யுவர் ஆவரேஜ் சிசிடிவி சிஸ்டம், நீட் அப்பியரன்ஸ் அண்ட் லெஸ் அப்ஸ்ட்ரக்டிவ் ஃபிட்டிங், இமேஜஸ் டிரான்ஸ்மிட்டட் ஓவர் தி இன்டர்நெட் கேன் பி வியூட் எனிவேர், செக்யூர் ஸ்டோரேஜ் ஆர் ஈஸி ஆக்சஸ் ஆஃப் ஆர்ச்சிவ் ஃபுட்டேஜ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்பியரன்ஸும் வந்து நல்லா அழகாக பார்க்கறதுக்கு நீட்டாக தெரியும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இமேஜை, வீடியோவும் இமேஜும் வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் வந்து பார்க்க முடியும் எங்கே இருந்தாலும் உலகத்தில். ரெண்டாவது ஃபுட்டேஜும் வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியும், ஈஸியாக வந்து நம்ம பின்னாடி பார்க்கறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். காரணம் என்னென்னா இதில் வந்து கேபிளிங்லாம் கிடையாது, வயர்லெஸ் கேமரான்றதால. அதுவும் இல்லாத பார்க்கறதுக்கும் இது நீட்டாக அப்பியரன்ஸ் இருக்கிறதால இது ரொம்ப சூட்டபுளான ஒரு கேமரா. செட்டப்பும் கம்மி, கேமரா மெயின்டெனன்ஸும் இதில் வந்து கம்மி. ஓகேங்களா? ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதால கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்த கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை டெஃபினிஷன் சிசிடிவி கேமராஸ், ஹெச்டி கேமராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் அண்ட் பிக்சர் குவாலிட்டி தட் டெலிவர்ஸ் ஹை கிளாரிட்டி இமேஜஸ், ஹையர் ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் 720p அப் டு 4K ஆர் அவைலபிள் பேஸ்ட் ஆன் பட்ஜெட். இந்த ஹெச்டி கேமராஸ் பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி வந்து ஹை கிளாரிட்டியாக கொடுக்குங்க. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெசல்யூஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அதாவது 720 பிக்சல்லேருந்து 4K வரைக்கும் இதில் அவைலபிளுங்க. இதில் மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை டெஃபினிஷன் பிக்சர்ஸ் கேப்சர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இன் பெர்ஃபெக்ட் கிளாரிட்டி. Extra clarity can be achieved with zoom function, available on most CCTV models such as dooms and bullets. Crystal clear imagery provides undeniable criminal identification. ஸோ the main benefits அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பிக்சர் குவாலிட்டி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாரிட்டியாக இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாரிட்டியும் வந்து இதில் அச்சீவ் பண்ண முடியும். ஜூம் பண்ணி கூட இதை வந்து எக்ஸ்ட்ரா கிளாரிட்டியை நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இருக்கிற எல்லா சிசிடிவி மாடல்லையும் வந்து இந்த ஹை டெஃபினிஷன் கேமராஸும் இருக்குங்க. இமேஜ் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதால கிரிமினல் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஐடியல் யூஸாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் தெஃப்ட் இருக்கோ அந்த இடத்துல இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பேங்க்கில், கேசினோஸில் அங்கெல்லாம் வந்து ரொம்ப தேவைப்படும். ஏன்னா அந்த விசிட்டர்ஸோட இமேஜை வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணணும் இல்லையா? கிளாரிட்டியாக இருக்கணும். பெர்ஃபெக்ட் கிளாரிட்டியாக இருந்தால் தான் யார் என்னன்றது ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து பெஸ்ட்டு ஐடியல் ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து பாப்புலரான ஒரு 9 டைப்ஸ் ஆஃப் சிசிடிவி கேமராஸை பார்த்துட்டோம். ஸோ அந்த கேமராஸை சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ரெசல்யூஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் தி ரெசல்யூஷன், த மோர் டீட்டெயில் இமேஜஸ் யூ வில் கெட். திஸ் இஸ் தி க்ரூஷியல் வென் யூ நீட் டு ஐடென்டிஃபை பீப்புள் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு ஃபேஸை வந்து நீங்கள் வந்து கிளியராக பார்க்கணும், ஒரு ஆளோட இமேஜ் வந்து கிளியராக பார்க்கணும்னா ரெசல்யூஷன் அதிகமாக இருந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். இமேஜ் ரெசல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் தி கேமரா. ஸோ கேமரா எந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், சைஸும் ஷேப்பும். ஓகேங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு. ஸோ பட்ஜெட் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேமராவோட இம்பார்ட்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஹை அண்ட் கேமராஸ் வந்து எப்பவுமே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இட் இஸ் பெஸ்ட் டு கன்சிடர் அண்ட் சூஸ் ஒன் தட் ஃபிட்ஸ் யுவர் நீட்ஸ். உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? வர மாடர்ன் செக்யூரிட்டிஸ் கேமராஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரிமோட் வியூவிங் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ரிமோட் வியூவிங் ஆப்ஷனால் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமா இந்த வீடியோ ஃபுட்டேஜை எந்த டிவைஸில் வேணால் நீங்கள் பார்க்க முடியும், எங்கேருந்து வேணால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சிசிடிவி கேமரா எதுன்னு பார்த்தீங்கன்னா டூம் கேமரா தான். இதுதாங்க வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான கேமரா எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க வீட்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுவும் இல்லாத ஒரு ப்ராடர் வியூ கிடைக்கும். 360 டிகிரியும் இது வந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ கிடைக்கும். இதனால் வந்து கிரிமினல்ஸ் கூட வந்து யோசிப்பாங்க. ஏன்னா இந்த கேமரா எந்த பக்கம் பின் பாயிண்ட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இன்னும் நீங்கள் வந்து அட்வான்ஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், அதாவது மோஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபேஷியலை வந்து ரெக்கக்னேஷன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஐபி கேமரா தான் சூஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஐபி கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் பெட்டர் செக்யூரிட்டி பெர்ஃபார்மன்ஸு கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு சிசிடிவி கேமராஸ்க்கும் ஒரு அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டு சூட்டபுள்ன்றது நீங்கள் வந்து எல்லா ஃபேக்டர்ஸும் கன்சிடர் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.